ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒரு சின்ன சந்தோஷத்தை இந்த நேரத்தில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் படித்த ஸ்கூலுக்கு நான் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஸ்கூல் கேட்டுக்குள்ளே காலை வச்ச உடனே அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே என் கண் முன்னாடியே நின்ன மாதிரி இருந்துச்சு. நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ், நம்ம சாரு, அப்புறம் நம்ம கிளாஸ் ரூம், அப்புறம் நம்ம சண்டை போட்டது, நம்ம கிரவுண்டு. ஸோ இது எல்லாமே என்னால் மறக்கவே முடியாது. இது எல்லாமே என்னமோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயோ 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. 20 வருஷம் முடிஞ்சு போய் கூட இந்த விழாவை நம்ம செலப்ரேட் பண்ணி கூட ஒரு வருஷம் கூட ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இப்போது இதை ஒரு வீடியோவாக பண்ணால் நம்ம பசங்களும் பார்த்தா எங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்க, அவங்களும் பார்க்கலாம். ஸோ இந்த விழாவுக்கு கலந்துக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு நான் இந்த வீடியோவை யூடியூப்பில் பதிவு பண்ணுறேன். இப்போல்லாம் நம்ம யாரோ எங்கெங்கேயோ இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று சேர வைத்தது இந்த ஸ்கூல் மட்டும்தான். இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன், நம்ம இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி இப்போ இருக்கிற தலைமை ஆசிரியர் students, past students, I welcome you all on this occasion. இந்த ஸ்கூலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ஆக்சுவலாக அது என்னமோ தெரியல, நாங்கள் படிக்கும்போது ஸ்ட்ரென்த் ரொம்ப கூடுது. அப்போது அது எப்படி அந்த ஸ்ட்ரென்த் வருது? உங்களை எல்லாம் பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சி இருக்குத, ஆஹா என்ன ஆனந்தம்! இதுக்கு பேர் தான் பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல. அது என்னமோ தெரியல, நம்ம மட்டும் நமக்கு தான் வயசாகி போச்சா என்னன்னு தெரியல. 20 வருஷம் கழித்து நம்ம போனாலும் நம்ம என்னமோ சின்ன பசங்களாக இருந்தோம் அப்போது. இப்போ நமக்கு ஒரு பசங்க வந்துருச்சு, நம்ம பசங்களும் ஸ்கூல் போகிறாங்க. ஆனாலும் நம்ம டீச்சர்ஸ், நம்ம சாருங்களாம் இன்னும் கூட நம்ம பார்த்த மாதிரியே அப்படியே அதே மாதிரி ஒரு மாற்றமும் இல்லை. அவங்களெல்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அப்படியே எப்போ நம்ம எப்படி அந்த டீச்சர்ஸு நம்ம வயசில் இருக்கும்போது நம்ம எப்படி பார்த்தோமோ இப்போவும் அதே அழகு குறையாமல் அவ்வளோ பொலிவோடு, அவ்வளோ மகிழ்ச்சியாக, அவ்வளோ சந்தோஷமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்லா பணிவாக அப்படியே இருக்காங்க. ஸோ அது உண்மையிலே என்னால் ஒரு மறக்க முடியாத ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதை அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்ன டீச்சர் அப்போ இருக்கிற மாதிரியே இருக்கீங்க இப்போட நீங்கள், ஆனால் நாங்கள் தான் ரொம்ப வயசான மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு கூட நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களோட சந்தோஷமாக சிரித்தாங்க. இது ஏதோ நான் ஒரு வீடியோக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதுங்க. உண்மையிலேயே நம்ம டீச்சர்ஸ் நம்ம எப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்காங்க இப்போவும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எத்தனை பசங்க இருக்காங்க, எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இது ரொம்ப கம்மி, இதுக்கும் மேலேயே இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேரால் வர முடியல, கலந்துக்கவும் முடியல. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். யாரெல்லாம் வர முடியலையோ, யாரெல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது, ஒரு வேளை பார்த்துருக்க நேரம் இருக்காது. ஸோ நாங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம் பசங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை. இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்காதவங்களுக்காக இந்த யூடியூப் மூலமாக நான் இந்த பதிவை அவங்களுக்காக தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்தோம், எங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு. தேங்க்யூ ஃபார்